ஓம் சாய்ராம். சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். என் அன்பு குழந்தையே, என் மீது நம்பிக்கை வைத்து தினமும் என்னை நினைத்து உன் வேலையை செய்து வருகின்றாய். உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் தங்கமே, உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே. உனக்காக எப்போதும் உன் கூடவே இருக்கின்றேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். நீ நினைத்து பார் தங்கமே, எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இனி உனக்கு வெற்றியே. உன் கவலைகள் நீயே உருவாக்கியது. அது உன்னை உருவாக்கி விட்டது என்பதை நான் அறிவேன். உன் கவலைகளை நொடிப்பொழுதில் தீர்த்து வைப்பேன் என் தங்கமே. சோதனை அதிகமாக வருகிறது என்றால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்ற அர்த்தம். நீ விரும்பிய வாழ்க்கை, எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் நடக்கப் போகிறது. கவலை கொள்ளாதே, நான் இருக்கின்றேன். வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை. வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது இறை சிந்தனையுடனும் விழிப்புணர்வுடனும் நம்பிக்கையுடனும் எடுங்கள். முடிவு எடுத்த பின்பு விளைவுகளை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். எப்பொழுதும் இறைவன் உன் பக்கத்தில் இருந்து உன்னை ஊக்குவித்து கொண்டுதான் இருக்கின்றான். நம்பிக்கையுடன் செய்யும் வேலைகள் எப்பொழுதும் வெற்றியைத்தான் தருகின்றன, தோல்வியை தருவதில்லை. தோல்வியே வந்தாலும் அதற்குள் நடக்கும் சில விஷயங்களை உனக்கு பாடமாக எடுத்துக்கொள். இறைவன் உனக்கு சில நல்ல அறிகுறிகளை உணர்த்துவான். அதை வைத்து நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே. இறைவனை நம்பி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இறைவனால் எடுக்கப்படுவது என்பதை மறக்காதீர்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். சில நேரங்களில் நீங்கள் செய்யும் வேலைகளை தள்ளி போட்டு விடுகின்றீர்கள். இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை நீங்களே தள்ளி வைத்து விடுகின்றீர்கள். அதனால் முன்னேறுவதற்கும் தடையாக இருக்கின்றது. நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் உங்கள் வேலையை.